ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டியூஸ்டே வெரைட்டி ரைஸ். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தூள் சாதம். இது எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. எண்ணெய் விடாமல் வறுத்துக்கணும். அதே மாதிரி கடலைப்பருப்பும் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாவை லைட்டாக வறுத்துக்கோங்க. எதுக்குமே எண்ணெய் விட தேவையில்லை. ஸோ லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு அண்டு புளி இது ரெண்டுத்தையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம தேங்காவையும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்க தேங்காய் அளவு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே துருவி எடுத்துக்கிட்டேன். இதை லைட்டாக வறுத்துக்கோங்க, ரொம்ப வறுத்துடக்கூடாது. கொஞ்சமாக இந்த கலர் மாறினதுக்கப்புறமா எடுத்துருங்க. ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டு அரைக்கக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த பருப்பு மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காவை ஆட் பண்ணி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. தேங்காய் லைட்டாக தெரியணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு அண்ட் அந்த சாப்பிடும்போது அதனுடைய ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ இது கொஞ்சமாக சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா வந்து இட்லி தோசை அந்த மாதிரி நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.